குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், எங்கள் குடும்பத்தில் நிறையா நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்குன்னு. அதை பற்றின கண்டினியூஷன் தான் இப்போது. நீங்களாம் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கேட்டு தெரிஞ்சு இப்படியும் மக்கள் இருப்பாங்களா, இப்படிலாம் கூட ஏமாற்றுவாங்களா, நம்மளும் ஏமாந்துட்டு தான் இருக்கோமா அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். எனக்கு இதனால் ஒரு இது கிடையாது. ஏன்னா நான் பட்ட கஷ்டம், நாங்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்களும் படக்கூடாது, நம்பி ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டிவ் தான் எனக்கு. அதனால தான் சொல்கிறேன் மக்களே, தயவு செஞ்சு எல்லோரும் கேளுங்க. எங்கள் குடும்பத்தில் அப்படி தான். இப்போது நம்ம எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், எதனாலலாம் நம்ம கஷ்டப்படுறோம், எதை நம்ம எதிர்பார்த்து ஏங்கி நிற்கிறோம், இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை அந்த ஒரு விஷயத்தில் நம்மளை மடக்கி நம்மளை ஏமாற்றி அந்த மாதிரி பல வேலைகளை செய்கிறாங்க. எங்களுக்கு செஞ்சுருக்குறாங்க, எங்கள் அம்மாவுக்கு எங்களுக்கும் செஞ்சுருக்குறாங்க. அப்படி தான் நம்ம அவங்க பழகும் போது பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல தான் வருவாங்க. வந்த ஓட்டியே நம்ம குடும்பத்தில் ஒருவராக நம்மளோடையே ஒருத்தவங்களா, கூட பிறந்தவங்க மாதிரியும், இல்லை பெத்த மக மாதிரியும், இல்லை கூட பிறந்த தங்கச்சி அக்கா தங்கச்சிங்க மாதிரியும், சகோதர சகோதரி மாதிரியும், அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அந்நுண்ணியமாக நம்மக்கிட்ட அவங்க அவ்வளோ ஒரு இதாக பழகுவாங்க. அதை பார்த்து நம்ம என்ன செய்வோம், நம்ம அந்த விஷயத்துக்காக ஏங்கி இருப்போம். நமக்கு யாரும் நம்மளுக்கு அன்பு காட்ட மாட்டாங்களா, நமக்கு யாரும் ஆதரவு தர மாட்டாங்களா, நமக்கு அந்த ஒரு பாசமாக ஒரு ஆறுதலாக சொல்ல வார்த்தை இல்லையே, யாரும் ஆறுதலாக சொல்கிறதுக்கு அந்த மாதிரி உறவுகள் இல்லையே அப்படின்னு நம்ம இருக்கும்போது, இந்த மாதிரி உறவுகள் என்ன செய்வாங்க, நம்மளை கூட சேர்ந்து இந்த மாதிரிலாம் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிற மக்களே, இது மாதிரி நான் எல்லாரையும் சொல்லலை, இந்த மாதிரியும் ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி இது மாதிரி தான் எல்லாருமே அப்படிங்கிறது என்னோடது இல்லை. நல்ல உள்ளங்கள், நல்ல உண்மையாக இருக்கிறவங்க இன்றைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்மளை போல் ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்த தான் இந்த வீடியோ உங்களுக்கு. அது மாதிரி ஒருத்தவங்க எங்கள் அம்மா கிட்ட அவ்வளோ அந்நுண்ணியமாக பழகி, மக மாதிரி இருந்து, அவ்வளோ அம்மான்லாம் பேசி, அவ்வளோ எங்கள் அம்மாவை மயக்கி எல்லாமே செஞ்சு எல்லா வேலையும் பண்ணி, எங்கக்கிட்ட நாங்கள் எங்கள் உடல் நல்லா இருக்கும் போதும், எங்கக்கிட்ட காசு பணம் இருக்கும் போதும், எங்கக்கிட்ட நகை நட்டு இருக்கும் போதும் எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு பழகிக்கிட்டு எல்லாமும் வாங்குறது, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வச்சுக்கிட்டு, கடைசியில் இப்போ ஒன்றுமே இல்லாத நேரத்தில் அம்போன்னு கையை விட்டுட்டாங்க மக்களே. அது எந்த விதத்தில் நியாயமாகும் சொல்லுங்கள்? ஒருத்தவங்களை நம்பி எங்கள் அம்மா அவ்வளோ ஒரு உண்மையாக பழகுனாங்க எல்லாருக்கிட்டையுமே. நானும் அப்படி தான், எங்கள் அம்மாவும் அப்படி தான். நாங்கள் பழகுனோம்னா உயிரே கொடுக்குற அளவுக்கு பழகுவோம். உண்மையாக இருக்கணும்னு நினைப்போம். நம்ம எப்படி நினைக்கிறோமோ இருக்கணுமோ அதே மாதிரி அடுத்தவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் நல்லாவே உணர்ந்துட்டோம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறனால தான் நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது மாதிரி எங்கள் அம்மா நல்லா இருக்கும் போதெல்லாம் பழகிட்டு அம்மான்னு இருக்கவும், நான் உங்களுக்கு இருக்கிறேம்மா, உங்கள் வீட்டில் யார், உங்கள் வீட்டுக்காரே, உங்கள் குழந்தைகளே உங்களை கைவிட்டால் கூட நான் விட மாட்டேம்மா, நான் உங்களுக்கு என்றைக்கும் துணையாக இருப்பேன், உங்களை என்றைக்குமே கடைசி வரைக்கும் உங்களை பார்த்துக்குவேன், அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தை சொல்லி அவங்கள ஒருத்தவங்க எதில் ஏக்கத்தோடு இருக்காங்களோ அந்த ஏக்கத்தை காட்டுற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள ஏமாற்றி இன்றைக்கி எங்கள் அம்மா மரண படுக்கையில் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு வார்த்தை, எப்படி இருக்கீங்க அம்மா, இல்லை அம்மா எப்படி இருக்காங்க ராதிகா அப்படின்னு கேட்கக்கூட முடியல, அவங்களால கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இன்றைக்கி எங்கள்கிட்ட நாங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உடம்பும், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பணமும், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நகையும் இப்போ எங்ககிட்ட இல்லை. இதில் எதிலாவது ஒன்றாவது இருக்கணும்ல, எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நாங்கள் எதுக்கு தேவை அப்படின்னு தான் எல்லோரும் இருக்கிறாங்க. அதனால் எங்கள் அம்மா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ உயிராக இருந்தாங்க, எங்களையும் மீறி நம்பினாங்க.
இதனால் எங்கள் குடும்பத்தில் பல சண்டைகள் வந்திருக்கு. எங்கள் அண்ணன் இருக்கும்போது, எங்கள் அப்பா இருக்கும்போது, எங்கள் அப்பா எவ்வளவோ சொன்னாங்க மக்களே. இன்றைக்கி எங்கள் அப்பாவோட இன்றைக்கி ஜூன் 18 எங்கள் அப்பாவோட பிறந்த நாள். எங்கள் அப்பா இறந்துட்டாங்க 2022. அப்போ எங்கள் அப்பா எவ்வளவோ சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டையாக இருக்கும்போது பேச்சுவார்த்தைலாம் இருக்காது. ஆனால் கூட எங்கள் அப்பா சொன்னாங்க, அவங்க சில பேரை அவங்க சரியில்லை, உங்களை பயன்படுத்திக்கிறாங்க, உங்கள் அம்மா வந்து நம்புகிறாங்க அப்படின்னு எவ்வளவோ சொன்னார் எங்கள் அப்பா. ஃபஸ்ட்டு நானே ஏமாந்துட்டேன், நல்லவங்க நினச்சேன். ஆனால் போக போக இவங்க வந்து காரியத்துக்காக மட்டும்தான் பழகுறாங்க, உங்கள் அம்மா மாதிரியோ உங்கள் தங்கச்சி மாதிரியோ தங்கச்சி மாதிரி இல்லை கணேஷ் சொல்லுன்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் காது கொடுத்து நானும் கேட்கல, எங்கள் அம்மாவும் கேட்கல. அதுக்குண்டான பலனை இன்றைக்கி அனுபவிக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு யாரும் யாரையும் நம்பாதீங்க முழுசாக. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.